ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஒரு கூழ் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்யலான்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பாருங்கள், இது ஒரு அரை கப்பு பச்சரிசி தான். மெஷரிங் கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இவ்வளோ தான் இருந்துச்சு. நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கிறேன். இதில் அரிசி ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். சரியா, இதில் நான் எப்போவும் யூஸ் பண்ணுற செம்பில் தான் ஒரு செம்பு தண்ணிக்கு மேலே எடுத்துருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். அரிசி வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும், கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். அரிசி நல்லா 2-3 டைம் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன். நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரிசி வேக வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டிலே மசிச்சாலும் சரி, இல்லை மற்ற வச்சு மசிச்சாலும் சரி. எனக்கு நல்லா வெந்துருச்சு, அதனால் சும்மா அப்படி கரண்டிலே வச்சு மசிச்சு விட்டேன். இப்படி நல்லா உடஞ்சி போச்சு. நல்லா உடச்சி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு குண்டாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கம்பு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அரை கப்பு இருக்குது, எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது ராகி மாவு, இதுவும் ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் உள்ளே போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா இப்போ நம்ம கலக்கி விட போகிறோம். சரிங்களா, நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு உள்ளே ஊற்றிட போகிறோம். சரியா, அவ்வளோதான். நல்லா நல்லா கலந்தாச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கரை மறுபடியும் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கரைச்சி வச்ச மாவை அப்படி உள்ளே ஊற்ற போகிறோம். சரிங்களா, இன்னும் நல்லா தண்ணி ஊற்றணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தண்ணி இன்னுமே ஊற்றணும். ஏன்னா மாவு வேகணும் இல்லையா. தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மாவு நல்லா வெந்து கிடைக்கும்.
சீக்கிரம் லைட்டாக கொதி வந்தாலே மாவு வந்து நமக்கு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஊற்றுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ கூழ் நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இது நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து கொதி வரட்டும். இப்போ கொதி வரட்டும் பார்க்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாவு வந்து லைட்டான ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா? அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். அது வரைக்குமே நல்லா வேகணும். நல்லா கொதி வரட்டும். நம்ம வந்து அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போவே நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். இனிமேல் தண்ணி தேவைப்பட்டால் வந்து நம்ம சுடுதண்ணி தான் ஊற்றிக்கணும். சரியா? கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வருது. கொதி வரும்போதே இப்போ வந்து கொதி வரவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணி இருக்கும், கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்க. 5 நிமிஷம் கொதி வந்ததுமே நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா இப்படி ஒரு டப்பாவில் தண்ணி வச்சு நல்லா சுற்றியும் தொடச்சி விட்றோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா லூஸாக விட்டு கிளம்பினா தான் வந்து நல்லாவே வெந்து வரும். இந்த தண்ணியுமே ஊற்றிடலாம். சரி, ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டா ஓகே. ஒரு கொதி வந்தால் ஓகே. ஓகே, கொஞ்சம் கொதி வரட்டும். அது வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு. இந்த அளவு தண்ணியாக தான் இருக்கும். நல்லா ஆறுச்சுன்னா நல்லா இன்னுமே கெட்டி விழுகும். போதும், இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாவோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டியை வெளியில் எடுத்துடலாம். சுற்றியும் நல்லா தொடச்சி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போது வந்து சூப்பரான ராகியும் மாவும் கம்பும் போட்டு ஒரு சூப்பரான கூழ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகிடும். அப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம், வெங்காயம் மாவு போட்டு. ஓகேவா? அவ்வளோதான் கூழ் செய்கிறது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.